வணக்கம் வீவர்ஸ். தமிழ்நாட்டின் திரையுலக பயணத்தில் இன்னும் அஜித் அவங்களுக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சி வச்சிருக்காரு. எவ்வளோ போட்டி வந்தாலும் அவர் இடத்த இன்னும் பிடிக்கிறதுக்கு ஆள் வரலை. இதுவரை அஜித் நடித்த திரைப்படத்தின் IMDb ரேட்டிங், அந்த படம் வெற்றியா தோல்வியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரதா, உன் கதையில நீ ஹீரோ, ஆனா என் கதையில நான் வில்லன்டா. 5.1. அதே வருஷத்தில் ரெண்டாவது படமான பவித்ரா, இது ஒரு ஹிட் மூவிங்க. ரேட்டிங் 5.8. அஜித் விஜய் சேர்ந்து நடித்த முதல் படம் தாங்க ராஜாவின் பார்வையில். இந்த படம் ஒரு ஹிட் மூவிங்க. ரேட்டிங் 10க்கு 7. இனி இவங்க நினச்சாலும் சேர்ந்து நடிக்க முடியாது. அதே வருஷத்தில் ரெண்டாவது படமான ஆசை, இது ஒரு மெகா ஹிட் திரைப்படங்க. ரேட்டிங் 10க்கு 7.5. அஜித்தை தூக்கி விட்ட படங்க. 1996 வான்மதி, இது ஒரு பிலோ ஆவரேஜ் மூவிங்க. ரேட்டிங் 5.8. முதல் தடவையாக பிரசாந்தும் அஜித்தும் சேர்ந்து நடித்த படம் தாங்க கல்லூரி வாசல். 1996 வந்திருக்கு. இது ஒரு ஃப்ளாப் மூவிங்க. ரேட்டிங் 4.5. அடுத்த வருஷமான மைனர் மாப்பிள்ளை, இது ஒரு ஃப்ளாப் மூவிங்க. ரேட்டிங் 4.9. அதே வருஷத்தில் வெளியான படம் தாங்க காதல் கோட்டை, இது ஒரு மெகா பிளாக் பஸ்டர் மூவிங்க. ரேட்டிங் 7.8. காதல் கோட்டைக்கு அப்புறம் நேசம், இது ஒரு பிலோ ஆவரேஜ் மூவிங்க. ரேட்டிங் 5.7. அதே வருஷத்தில் ரெண்டாவது படமான ராசி, இது ஒரு அட்டர் ஃப்ளாப் மூவிங்க. அதே வருஷத்தில் மூணாவது படம் தாங்க உல்லாசம், இது ஒரு பிலோ ஆவரேஜ் மூவிங்க. ரேட்டிங் 6.1. அஜித்தும் சத்யராஜும் சேர்ந்து நடித்த படம் தாங்க பகைவன், இது ஒரு ஃப்ளாப் மூவிங்க. ரேட்டிங் 5.1. அந்த வருஷத்தில் லாஸ்ட் மூவியான ரெட்டை ஜடை, இது ஒரு பிலோ ஆவரேஜ் மூவிங்க. ரேட்டிங் 5க்கு 3. 1998 முதல் படம் காதல் மன்னன், இது ஒரு சூப்பர் ஹிட் மூவிங்க. ரேட்டிங் 7.1. ரெண்டாவது படமான அவள் வருவாளா, இது ஒரு சூப்பர் ஹிட் மூவிங்க. ரேட்டிங் 6.3. அந்த வருஷத்தில் மூணாவது படமான உயிருக்கு உயிராக, ரேட்டிங் 4.6. இது ஒரு ஃப்ளாப் மூவிங்க. 1999 ஃபர்ஸ்ட் மூவி தொடரும், இது ஒரு பிலோ ஆவரேஜ் மூவிங்க. ரேட்டிங் 5.2. அதே வருஷத்தில் ரெண்டாவது படமான உன்னை தேடி, இது ஒரு ஹிட் மூவிங்க. ரேட்டிங் 6.1. அதே வருஷத்தில் மூணாவது படம் தாங்க வாலி, ரேட்டிங் 8. இது ஒரு பிளாக் பஸ்டர் மூவிங்க. அடுத்து ஆனந்த பூங்காற்று, இது ஒரு ஹிட் மூவிங்க. ரேட்டிங் 6.1. அடுத்து அமர்கலம், இது ஒரு பிளாக் பஸ்டர் மூவிங்க. ரேட்டிங் 7.3. 2000 ஃபர்ஸ்ட் மூவி முகவரி, இது ஒரு ஹிட் மூவிங்க. ரேட்டிங் 7.3. அடுத்த படம் கண்டுகொண்டேன், இது ஒரு பிளாக் பஸ்டர் மூவிங்க. ரேட்டிங் 7.7. அதே வருஷத்தில் உன்னை கோடி என்னை தெரிவேன் மூவிங்க, இது ஒரு ஃப்ளாப் மூவிங்க. ரேட்டிங் 4.2. 2001 ஃபர்ஸ்ட் மூவி தீனா, இது ஒரு பிளாக் பஸ்டர் மூவிங்க. ரேட்டிங் 7.1. அடுத்த படம் சிட்டிசன், இது ஒரு சூப்பர் ஹிட் மூவிங்க. ரேட்டிங் 7.1. அதே வருஷத்தில் பூவெல்லாம் உன் வாசம், இது ஒரு ஹிட் மூவிங்க. ரேட்டிங் 6.3. 2002 ஃபர்ஸ்ட் மூவி ரெட்டு, இது ஒரு ஃப்ளாப் மூவியாக பார்க்குறோங்க. ரேட்டிங் 4.4. 2002 ரெண்டாவது படமான ராஜா, இது ஒரு ஃப்ளாப் மூவிங்க. ரேட்டிங் 3.3. 2002 லாஸ்ட் படமான வில்லன், இது ஒரு சூப்பர் ஹிட் மூவிங்க. ரேட்டிங் 7.2. 2003 ஆஞ்சனியா, இது ஒரு ஃப்ளாப் மூவியாக பார்க்கப்படுதுங்க. ரேட்டிங் 3.3. 2004 ஃபர்ஸ்ட் மூவி ஜனா, இது ஒரு ஃப்ளாப் மூவிங்க. ரேட்டிங் 3.3. அந்த வருஷத்தில் ரெண்டாவது படம் தாங்க அட்டகாசம், இது ஒரு சூப்பர் ஹிட் மூவிங்க. ரேட்டிங் 6.3. 2005 ஃபர்ஸ்ட் மூவி ஜீங்க, இது ஒரு ஃப்ளாப் மூவிங்க. ரேட்டிங் 4.2. அடுத்த வருஷமான 2006 பரமசிவன், இது ஒரு ஃப்ளாப் மூவிங்க. ரேட்டிங் 4.2. அதே வருஷத்தில் ரெண்டாவது படமான திருப்பதி, இதுவும் ஒரு ஃப்ளாப் மூவிங்க. ரேட்டிங் 3.2. அந்த வருஷத்தில் மூணாவது படம் தாங்க வரலாறு, இது ஒரு சூப்பர் ஹிட் மூவிங்க. ரேட்டிங் 7.4. 2007 மொத்தம் 3 படம் வந்திருக்குங்க. ஃபர்ஸ்ட் படம் ஆழ்வார், இது ஒரு ஃப்ளாப் மூவிங்க. ரேட்டிங் 3. அடுத்த படம் தாங்க கிரீடம், இது ஒரு ஹிட் மூவிங்க. ரேட்டிங் 6.7. அடுத்த படம் பில்லா, இது ஒரு பிளாக் பஸ்டர் மூவிங்க. ரேட்டிங் 7.10. 2008 ஒரு படம் வந்திருக்குங்க, அது ஏகன், அதுவும் ஒரு ஃப்ளாப் மூவியாக தான் பார்க்கப்படுதுங்க. அடுத்து ஒரு வருஷம் கேப் விட்டு அசல் 2010 வந்திருக்குங்க, அதுவும் ஒரு ஃப்ளாப் மூவியாக பார்க்கப்படுதுங்க. 2011 வந்த படம் தாங்க மங்காத்தா, இது ஒரு பிளாக் பஸ்டர் மூவிங்க. ரேட்டிங் 7.8. அடுத்த படம் தாங்க 2012 வந்திருக்கு பில்லா 2, இது ஒரு ஆவரேஜ் மூவிங்க. 2013 வந்த படம் தாங்க ஆரம்பம், இது ஒரு பிளாக் பஸ்டர் மூவிங்க. ரேட்டிங் 7.1. 2014 வீரம், இது ஒரு சூப்பர் ஹிட் மூவிங்க. ரேட்டிங் 7.2. 2015 வெளிவந்த படம் தாங்க என்னை அறிந்தால், இது ஒரு சூப்பர் ஹிட் மூவிங்க. ரேட்டிங் 7.3. அதே வருஷத்தில் வெளிவந்த படம் தாங்க வேதாளம், இது ஒரு சூப்பர் ஹிட் மூவிங்க. ரேட்டிங் 6.5. ஒரு வருஷம் கேப் விட்டு வந்த படம் தாங்க விவேகம், இது ஒரு ஆவரேஜ் மூவிங்க. 2019 வந்த படம் தாங்க விசுவாசம், இது ஒரு பிளாக் பஸ்டர் மூவிங்க. ரேட்டிங் 7.5. அடுத்த படம் நேரு கொண்டே பார்வைங்க, இது ஒரு சூப்பர் ஹிட் மூவியாக பார்க்கப்படுது. ரேட்டிங் 7.7. அப்புறம் 2 வருஷம் கேப் விட்டு வந்த படம் தாங்க வலிமை, இது ஒரு ஆவரேஜ் மூவியாக தான் பார்க்கப்படுது.
2023 வந்த படம் தாங்க துணிவு. இது ஒரு சூப்பர் ஹிட் மூவிங்க. ரேட்டிங் 6.2. 2025 வந்த படம் தாங்க விடாமுயற்சி. இது ஒரு ஃப்ளாப் மூவியாக பார்க்கப்படுதுங்க. அதே வருஷத்தில் 2வது படம் தாங்க GPU. இது ஒரு ஹிட் மூவிங்க. ரேட்டிங் 6.5.